ஹாய் கைஸ், ஜேகேக்கு ஒரு நியூ ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஹெட்செட் மஸ்ட் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போடலாம். ஹே வயன் உன்னை தாண்டி இங்கே பாரு மினி, தயவு செஞ்சு போயிடு. நானே ரொம்ப டென்ஷனாக இருக்கேன். ஒழுங்கு மரியாதையாக போயிடு, இல்லைன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டி விட்டுடுவேன். ஏய் என்னடி இதுக்கெல்லாம் போய் அப்செட் ஆகி இப்படி உட்காந்துட்டு இருக்க? எனக்கு மட்டும்தாண்டி தெரியும். அவன் தினமும் என்னை டார்ச்சர் பண்ணுறது எனக்கு மட்டும்தான் தெரியும். 3 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரில. அந்த அந்த முகரக்கட்டை அவன் மட்டும் என் கையில் கிடச்சான், அவனை என்ன பண்ணுவேனே எனக்கே தெரியாது. சரி, அது எதுக்கு நீ இங்கே கேன்டீனில் 2 ஹவர்ஸாக உட்காந்துட்டு இருக்கடி? ஆல்மோஸ்ட் எல்லாருமே காலேஜ் விட்டு கிளம்பிட்டாங்க. அந்த கேன்டீன் அண்ணா பாரு, எப்போ போவீங்கன்னு சொல்லி அவர் பார்க்கவே பாவமாக இருக்குது. வா வயன், எனக்கும் வீட்டுக்கு போகணும். அம்மா ஏகப்பட்ட கால் பண்ணிட்டாங்க. உனக்காக தான் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்டு நம்ம அந்த பஸ்ஸை விட்டுட்டோன்னா அதுதான் லாஸ்ட் பஸ்ஸு, அது கூட போயிடும். வா வயன், சொன்னால் கேளு. வேண்டாம் மினி, உனக்கே தெரியும், இந்த காலேஜ் கேட்டை விட்டு நான் வெளியே வந்தாவே அந்த முகரக்கட்டை அங்கே நின்றுட்டு இருப்பான். அதுவும் நான் வருவேன்னே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அது என்ன நமக்கு புதுசாடி? வாவை என்ன எது இருந்தாலும் பார்த்துக்கலாம். இன்னும் 2 டேஸில் காலேஜே முடிய போகுது. அதுக்கப்புறமா அவனை நீ பார்க்க கூட போகிறதில்ல. இன்னும் 2 டேஸ் தானே, கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோ. இவ்வளோ நாள் நீ எப்படி இருந்தியோ அப்படியே நீயும் கண்டுக்காமல் போயிடு. உனக்கு தெரியாது நேற்று என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாதுடி. என்னடி, என்ன ஆச்சு? அப்படி என்ன தான் நடந்துச்சு? நேற்று அந்த ராஸ்கல் என் வீட்டுக்கே வந்துட்டான்டி. என்ன, வீட்டுக்கு வந்துட்டானா? ஆமாம், இவ்வளோ நாள் ஏதோ ஃபாலோ மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் இப்போது வீட்டுக்கே வந்துட்டான். எப்படியோ அப்பா வீட்டில் இல்லை, எப்படியோ சமாளிச்சிட்டேன். இல்லைன்னா என்ன என்ன ஆயிருக்கும் என் நிலமை. அண்ட் அவனால் வேண்டாம் மினி, நான் இந்த காலேஜ் கேட்டை விட்டு வெளியே வர்றதாவே இல்லை. நான் வேணால் இங்கே இருந்துடுறேன். இது என்ன உங்கள் அப்பா வீட்டு காலேஜா இங்கே இருக்கிறதுக்கு? ஒழுங்கு மரியாதை வா வயன், எனக்கு வேறு டைம் ஆகுது. இங்கே பாரு மினி, உனக்கு வேணும்னா நீ கிளம்பு, நான் இங்கே தான் இருக்க போகிறேன். உங்கள் அப்பாவும் கால் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. எவ்வளோ நேரம் நீ இங்கே இருப்ப? நானும் பார்க்க தான் போகிறேன் வயன். அடம் பிடிக்காமல் என் கூட வா வயன். மினி, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு புரியுது. இந்த டைம் நான் அவன்கிட்ட பேசுகிறேன். அவன் என்னையே வேண்டாம் மினி, வேண்டாம், நான் இதாவது சொல்லிடுவேன். வயன், இந்த டைம் நான் கண்டிப்பாக அவன்கிட்ட பேசுகிறேன். வா பார்த்துக்கலாம். இல்லைன்னா இந்த டைம் அவன் நம்ம பேச்சு கேட்கலன்னா நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். என்ன சொல்கிற மினி? போலீஸா? ஆமாம், உனக்கு தான் அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்ல, நம்ம அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துடலாம். இனிமேல் அவன் தொல்லே இருக்காது. வேண்டாம் வேண்டாம் மினி. ஏன் வேண்டான்னு சொல்கிற? அது இப்போ என்னடி சொன்ன நீ? அவன் டார்ச்சர் பண்ணுறான், என்னால் முடியல அப்படின்னு சொன்னேன். இப்போ போலீஸுன்னு சொன்ன உடனே என்ன ஜர்க் வாங்குற? அப்படியெல்லாம் இல்லடி. ஆனால் போலீஸ் எல்லாம் வேண்டாம், நானே அவனை பார்த்து பேசி இனிமேல் வர வேண்டான்னு சொல்லிடுறேன். சரி வா, அதுதான் நானும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த காலேஜை விட்டு கிளம்பு, எது இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரி, ஆனால் நீ போலீஸ்கிட்டலாம் போக மாட்டல்ல? அம்மா, போகமாட்டேன். எனக்கு ஒன்றுமே புரியல வயன். இப்போ நீ சடனாக அப்படியே சேஞ்ச் ஆகுற. போலீஸின்னு சொன்ன உடனே என்ன அவன் மேலே கரிசனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ விட்டால் பேசிக்கிட்டே இருப்ப மினி. ஒழுங்குமுறையா வா. என்னடா நடக்குது இங்கே? இவன் என்ன பைத்தியமா இல்லை என்ன பைத்தியமாக்குறாளா? மினி, என்ன உளறிட்டு இருக்கா? வா போகலாம். வயன், உனக்கு என்னடி ஆச்சு? என்னை பார்த்து உளறிட்டு இருக்கன்னு சொல்கிற? இவ்வளோ நேரம் உளர்னதெல்லாம் நீ தாண்டி. உன்னை விட்டா நீ அதிகமாக பேசிக்கிட்டே இருப்ப. ஒழுங்கு மரியாதையா வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மினியோட ஹேண்டை பிடிச்சி கேட்டுக்கு வெளியே அப்படியே கூட்டிகிட்டு போகிறீங்க. அங்கே ஸ்டைலாக நம்ம ஜேகே தான் நின்றுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்தும் பார்க்காத மாதிரியே போகிறீங்க. மினிக்கு ஒன்றுமே புரியல. இவளுக்கு இன்றைக்கி என்னாச்சு? வயன், அமைதியாக வாடி. ஜேகே அப்படியே பைக் எடுத்துகிட்டு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாரு. நீங்களும் பார்க்குறீங்க. மினிக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே ஜேகே ஸ்டைலாக இறங்கி வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறாரு. ஆனால் நீங்கள் பார்வை கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. வயன், உன்னைத்தான் இங்கே பாரு. நான் நேற்று உன் வீட்டுக்கு வந்தேன்னா இல்லையாடி? இங்கே பாருங்க, ரோட்லெல்லாம் சத்தம் போடாதீங்க ஜேகே. மினி, உனக்கு என்னடி இங்கே வேலை? ஒழுங்கு மரியாதையாக கிளம்பிடு.
அப்பா சாமி, நீயாச்சு உன் பாய் ஃப்ரெண்ட் ஆச்சு. நான் கிளம்புற வயன். மினி மினி, ஏய் போடி, என்ன பைத்தியமாக்குறீங்களா 2 பேரும்? நான் கிளம்புறேன். என்னடி மினி மினின்னு கத்தின்னுக்கிற? வந்து பைக்கில் ஏறு. இல்லை நான் வரமாட்டேன். பைக்கில் ஏறி, அதான் வீடு வரைக்கும் வந்துட்டல்ல, வா. நேற்று சொன்னது ஞாபகம் இல்லையா? இல்லை நான் வரமாட்டேன். என்ன வரமாட்டேன்? வரியா இல்லை உன்னை நான் இங்கேயும் அப்படி தூக்கிட்டு போட்டா? அதுவும் ரோடு. என்ன பண்ணட்டா? வேண்டாம். அப்போனா ஒழுங்கு மரியாதையாக வாயை மூடிட்டு பைக்கில் வந்து உட்கார்ற. நான் எங்கே கூட்டிகிட்டு போகிறேனோ அங்கே அமைதியாக வர, புரியுதா? நீங்கள் என்ன மிரட்டுறது? ஏய் மூடிட்டு உட்கார்றி. நீங்களும் பைக்கில் ஏறி போகிறீங்க. ஜேகே அவருடைய வீட்டுக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே பயந்துக்கிட்டே பொம்மைக்கிட்டே ஜேகே பின்னாடி போகிறீங்க. ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை வீட்டுக்குள்ளே வெல்கம் பண்ணுறாரு. என்ன, போய் அந்த சோஃபாவில் உட்காருப்போ. நான் உட்கார மாட்டேன். ஏய் போய் உட்கார்றி, போடி. 3 வருஷமாக அலைய வச்சது போதும். அதான் நேற்று ஓகே பண்ணிட்டல்ல, அப்போ என்ன இன்னும் அவன் முன்னாடி ட்ராமா பண்ணிகிட்டு இருக்க? இவ்வளோ நேரம்டி உனக்காக வெயிட் பண்ணுறது. 3 ஹவர்ஸாக அந்த காலேஜ் கேட் முன்னாடி வெயிட் பண்ணிகிட்டு இருக்க. 3 வருஷமாக வெயிட் பண்ணது போதாதா? நீங்களும் பயந்துக்கிட்டே போய் உட்காடுறீங்க. ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரும் அவருடைய ஷர்ட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காரு. அப்படியே 1 ஹவர் பாஸ் ஆகுது. நீங்கள் 2 பேருமே பேசிக்கல. ஜேகே தான் உங்களை பார்த்து பேசுகிறாரு. ஏய் உன்னை தாண்டி வந்து 1 ஹவருக்கு மேலே ஆச்சு. ஏதாவது வாய் திறந்து பேசு. எதுக்கு இப்படி பயந்து சாகுற? என்னை எதுக்கு இப்போ இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? என் வீட்டுக்கு தானே கூட்டிகிட்டு வந்தேன், வேற எங்கேயும் கூட்டிகிட்டு போகல உன்னை. அதுதான் கேட்குறேன் ஜேகே, எதுக்கு என்னை இப்போ உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க? அண்ட் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் இதெல்லாம். ஆமாம் பெரிய அப்பா. ஏண்டி நேற்று எவ்வளோ கஷ்டப்பட்டு செவுரெல்லாம் ஏறி குதிச்சு உன் வீட்டுக்கு வந்தா கத்துற நீ? கத்துவியாடி? இங்கே பாருங்கள் ஜேகே, இப்படி மிரட்டுறதுனால தான் உங்ககிட்ட. சே, அப்பனுக்கு வேறு வேலை இல்லையாடி? எப்போ பார்த்தாலும் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான். அந்த ஃபோனை சைலண்டில் போடுறி. போட்டியா? போட்டுட்டேன். என்ன சொல்லுங்க. நீங்கள் என்ன செய்யணுமோ அதே செய்யுங்க. ஏய் இங்கே பாரு, உன்னை கூட்டிகிட்டு வந்தது எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க சொல்லுங்கள். 3 வருஷமாக டார்ச்சர் பண்ணுறது போதாதா? அப்படியே ஜேகே உங்கள் நெக்க பிடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஐட்டோய் பார்க்குறீங்க பயத்துலேயே. என்னடி பண்ண? என்ன பண்ண? 3 வருஷமாக நாய் மாதிரி உன் பின்னாடி நீ ஓகே சொல்லுவனே உன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்தேன்டி. ஆனால் நீ இப்போ என்ன ட்ராமா பண்ணிட்டு உக்காந்துன்னுக்கிறியா? நான் எந்த ட்ராமாவும் பண்ணலை. நான் ஆல்ரெடி சொன்னல உங்களை என்ன பிடிக்கலன்னு. அப்போ நேற்று மட்டும் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். என்னடி என்ன விளையாடுறியா? அது வந்து இங்கே பாருங்கள் ஜேகே, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும். ஆனால் உங்களுடைய அந்த ரவுடி பிஹேவியர் தான் எனக்கு பிடிக்கல. அண்ட் காலேஜில் பசங்களுக்கு கூட அந்த மாதிரி சண்டை போடுறது அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் வைலன்ஸை லைக் பண்ணுறவ இல்லை. எனக்கு எப்போவுமே ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் தான் வேணும். அது எப்படி உங்ககிட்ட நான் சொல்லி புரிய வைக்க முடியும்? அண்ட் உங்களுடைய பிஹேவியரை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குது ஜேகே. அதனால தான் நீங்கள் 3 வருஷமாக பின்னாடி சுற்றியும் நான் ஓகே பண்ணலை. ஆனால் என்னடி அண்ணா பார்த்தீங்களா இப்போ கூட எப்படி கோப்படுறீங்க? இதனால தான் நான் வேண்டான்னு சொன்னேன். இப்போ புரியுதா? சரி நான் கோவப்படலை. 3 வருஷமாக வயன், 3 வருஷமாக உன் பின்னாடி நான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் இப்போ தானே ஜேகே சொன்னேன். எனக்கு உங்களுடைய அந்த சரி நான் அது எல்லாமே விட்டுடுறேன். இப்போ கேட்குறேன்டி, உண்மையாகவே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிக்காம தான் உங்கள் பின்னாடி நான் வந்தேன்னா. அண்ட் நேற்று கூட நான் ஓகே பண்ணல. அப்போனா உனக்கு உண்மையாகவே என்னை பிடிச்சிருக்கு, ஆமாம் தானே? அப்போனா நீ உண்மையாகவே என்னை லவ் பண்ணுற, கரெக்டா? அது ஓப்பனாக வேற சொல்லணுமா? பிடிச்சிருக்கடா லூஸு, நீ எல்லாம் மக்கு. ஏய் என்னடி வாய்? ஆமாம் நீலம், நான் தான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிட்டல்ல. அப்போனா மேடம் என்ன மேடம், எனக்கு வீட்டுக்கு லேட் ஆகுது, என்னை வீட்டில் போய் ட்ராப் பண்ணு. ஏய் உன்னை எதுக்குடி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்? அதுவும் 3 வருஷமாக உன் பின்னாடி சுற்ற வச்சுட்டு உனக்கு வீட்டுக்கு போய் விடுறதுக்கு தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேனா? இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நீ என் கூட தாண்டி ஸ்பெண்ட் பண்ண போகிற. ஜேகே என்ன ஜேகே,
3 வருஷமாக அலைய வச்சல்ல மவளே, அதுக்கெல்லாம் மொத்தமாக திருப்பி நான் செய்ய வேண்டாம், உன்னை பழி வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை அப்படியே தூக்குறாரு. ஜேகே என்ன பண்ணுறீங்க, விடுங்க. ஏய் வாயை மூடுறி, அதான் ஓகே பண்ணிட்டல்ல, இன்னும் 2 வீக்ஸில் உனக்கும் எனக்கும் மேரேஜ், வா அதுக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பார்த்துடலாம். என்ன ரிஹர்சல்? சொல்லணுமா உனக்கு? வாடி, உன் அப்பா நான் பார்த்து பேசிக்கிறேன். ஜிக்கே, ஏய் மூடிட்டு வாடி. ஜிக்கே விடுடா. அவள்தான், உங்களுக்கும் ஜேவிகேக்கும் ஹாப்பியாக மேக்கவுட் நடக்குது. இதோட இந்த ஒன் ஷார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம்.